ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜிகே பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் லஸ்கர் அவர் குயினை சாக்ரிஃபைஸ் பண்ணி எப்படி செக்மேட் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ H5 இருக்கிற குயினை எடுத்து H7 இருக்கிற பானை வெட்டி ஃபஸ்ட்டு செக் சொல்கிறாரு. இப்படி செக் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் வேறு ஆப்ஷனே இல்லை. அது குயினை கட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா F7 வழியாகவும் போக முடியாது. ஏன்னா அது நைட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரியே குயின் அவர் கேப்சர் பண்ணிடுறாரு. அப்புறம் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற நைட்டு அந்த E4 இருக்கிற நைட்டால் அந்த பிஷப்பை வெட்டி இப்போ செக் வச்சுருக்காரு. இது பார்த்திங்கன்னா ஓப்பன் செக்கு. இந்த D3 இருக்கிற பிஷப் அந்த பிஷப்னால் செக் இருக்குது இப்போ கிங்குக்கு. நீ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கிங்கு இப்போது H8 போய் எஸ்கேப் ஆகவும் முடியாது. ஏன்னா அடுத்தது இந்த E5 இருக்கிற நைட்டு மூலிமா நாம் செக் வச்சோம் அப்படின்னோம்னா செக்மேட் ஆகுது. அதனால் வேறு வழியே இல்லை. இப்போ H6 தான் கிங்கு வந்தாகணும். இங்கே வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா லஸ்கர் E5 இருக்கிற நைட் எடுத்து G4 போட்டு இப்போ மறுபடியும் செக் வைக்கிறாரு. இப்போ செக் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கிங்குனால் G5 அந்த ஸ்கொயருக்கு மட்டும்தான் வர முடியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்பும் நைட்டும் கவர் பண்ணிகிட்ருக்கு. அதேமாதிரியே G5க்கு மூவ் பண்ணுறாரு ஆலன். நெக்ஸ்ட்டு இந்த H2 இருக்கிற பானை எடுத்து H4 போட்டு செக் வச்சுருக்காரு. செக் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டாயமாக அது கிங் F4க்கு தான் வந்தாகணும். அது ஒரே ஸ்கொயர் தான் இருக்குது. இப்போ அடுத்தது G2 இருக்கிற பானை எடுத்து மறுபடியும் G3 போட்டு செக் வைக்கிறாரு. இப்போ மறுபடியும் கிங் அது வர்றதுக்கான ஒரே ஸ்கொயர் பார்த்திங்கன்னா F3 மட்டும்தான். இப்போ F3க்கு வந்ததுக்கப்புறம் பிஷப்பை வச்சு U2 போட்டு செக் வைக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா கிங்கு G2க்கு வருது. G2க்கு வந்ததுக்கப்புறம் ரூக்கை H2 போட்டு செக் வைக்கிறாரு. செக் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கிங்கு கீழே வந்திருக்கு G1. அதுக்கப்புறம் அவர் கிங்கை மூவ் பண்ணி செக் வச்சு இப்போ செக்மேட் ஆகுது. கேமே முடியுது. பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.